அண்ட் வெல்கம் பேக் டு தென்றல் யூகே சேனல். நான் உங்கள் விஜய். இப்போ நான் உக்ரைனில் இருக்கேன், கியவில் இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பர்டிகுலராக அந்த ஒரு பிரச்சனையினால் நான் ரிட்டன் டிக்கெட்டை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஸோ அது என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வணக்கம் மக்களே. நான் சொன்ன அந்த செய்தி என்ன செய்தி வந்து அப்படி வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கியவ் வந்து ரீச் ஆகிட்டோம். கியவ் வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கரெக்டாக செக்இன் பண்ணிட்டோம். நம்ம எதெல்லாம் பிரச்சனை வரும்னு நினச்சோம் அதெல்லாம் வரலை. ஃபஸ்ட்டு எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோவிட் டெஸ்ட்டில் தான் பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் கோவிட் டெஸ்ட் வந்துட்டு எடுக்கவே இல்லை, அது நெகட்டிவ் வர்றதை நான் எடுக்கவே இல்லை. ஸோ ஆனால் அது இல்லாமல் 2-3 பிரச்சனைகள் வந்தது. அது அப்போவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் எபிசோட்லேயே. இதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஷெர்னோபில் டூர் புக் பண்ண கைடு அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் வந்து சேர்ந்துட்டேன், இந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஓகே ஹியர், நீங்கள் அங்கே வந்து ப்ராசஸிங் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ஏதாவது நான் மறந்துட்டேன்னா நான் ஏதாச்சும் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணுமா, என்னெல்லாம் அங்கே ட்ரெஸ் கோட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து நான் ஏதாவது ட்ரெஸ் கோடு ஏதாவது இருக்கா, லைக் எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்குது, என்ன மாதிரி அங்கெல்லாம் நிறைய தெருநாய் இருக்குது, அங்கெல்லாம் ப்ரெட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நார்மலி வந்துட்டு இது ரெக்கமெண்டேஷன்ஸில் அவங்க கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் போகிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க அங்கே நிறைய வந்து தெருநாய்ங்க இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ரெட் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது என்னென்னா, அந்த மாதிரி பயங்கர ஷாக்கிங். அந்த செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டி அவங்க வந்து என்னோடய நேமை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, ட்ராவல் ஏஜென்சி சொல்கிறாங்க, டூரிஸ்ட் ஏஜென்சி சொல்கிறாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் ஏஜென்சி வந்துட்டு சொல்கிறதா நம்ம நம்ப முடியும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவன் வேறு யாருக்கிட்டையும் நம்ம காண்டாக்ட் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இவங்க மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பான்னு தெரில. எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆகஸ்ட் 2-3 போக வேண்டிய ட்ரிப் வந்து ஆகஸ்ட் 5-6ன்னு மாற்றிருக்காங்க. என்னோடய ரிட்டன் டிக்கெட் 6ஆம் தேதி. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி வந்ததே நம்ம அந்த ஷெர்னோபிலோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே போகணும். அது ஸ்பெஷலி வந்து எக்ஸ்க்ளூசன் ஜோன், பர்டிகுலர்லி வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆன கண்ட்ரோல் ரூம், எந்த யூனிட் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சோ அந்த யூனிட்டோட கண்ட்ரோல் ரூம்குள்ளே நம்ம போக போகிறோம். இத்தனைக்கும் அங்கே ரேடியேஷன்லாம் ஹையாக இருக்குது, பட் ஆனால் வித் ப்ரொடெக்ஷன், என்ன சொல்கிறது, ப்ரொடெக்டிவ் கியர்ஸோட, ப்ராப்பர் ஷூஸ் அண்ட் ப்ராப்பர் கேப் அண்ட் எவ்ரிதிங் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம போக போகிறோம். பட் ஸ்டில் எனக்கு அந்த ப்ராசஸை மிஸ் பண்ணிவிட்டு 6ஆம் தேதி எனக்கு ஃப்ளைட் எடுக்கணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததே அதுக்காக தான். நிறைய பேர் ஷெர்னோபில் போய் கோஸ்ட் டவுன்லாம் கூட வீடியோ எடுப்பாங்க. ஆனால் நார்மலி அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே யாருமே அதிகமாக போனதில்லை. நீங்கள் ரொம்ப எண்ணி தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்துட்டு உலகளவுலேயே வந்துட்டு அந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபராக நான் வந்துட்டு, யூடியூபர்னு சொல்கிறதா இல்லை தமிழ் சமூகத்தோட ஒரு அடையாளமாக நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமான அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அவங்க சொன்னாங்க, அவங்க சைடில் செக்யூரிட்டி ஏஜென்சி யுக்ரைனோட நேஷ்னல் செக்யூரிட்டி அவங்க சைடில் தப்பு இருக்கிறதுனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு அது ஏர்லியஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 5th and 6th இருக்கிறதுலே ஏர்லியஸ்ட்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் மீன்ஸ் நான் 6ஆம் தேதி போக வேண்டிய டிக்கெட்டை, ரிட்டன் டிக்கெட்டை நான் வந்து 7ஆம் தேதிக்கு மாற்றிருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் 1 day வந்து நம்ம டிலே பண்ணியிருக்கோம். ஸோ whatever is going to happen, it has to happen இல்லையா, it will happen end of the day. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் தள்ளி போகிறோம். இது ஒரு நாள் தானே தள்ளி போகிறோம் அப்படின்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது இல்லையா, நான் ஃப்ளைட் டிக்கெட், ரிட்டன் டிக்கெட் வந்து ஃப்ளெக்ஸியில் தான் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து இது ஒரு சின்ன ஒரு இதாக சொல்கிறேன், டிப்பாக சொல்கிறேன். எப்போவாவது நீங்கள் வெளியில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போகிற டேட் நீங்கள் கரெக்டாக எடுத்துருவீங்க. ஆனால் ரிட்டன் டேட் ஒரு சில டைம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ்னால நாங்கள் இது கெஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரியே நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் நான் வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட் டிலே ஆகும்னு நினச்சேன், ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட். அதனால் ஃப்ளெக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிக்கெட் வந்து ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டன் டிக்கெட்டை வந்து நீங்கள் கன்வீனியண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம்.
மாற்றுறதுக்கு எந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் அந்த மாதிரி ஃபீஸ் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒரு டிக்கெட்லேருந்து இன்னொரு டிக்கெட் இங்கே மாறும்போது அந்த டிக்கெட்டில் ஏதாவது நீங்கள் விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளைட்டு மாற்றினதுனால அந்த டிக்கெட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் வந்துட்டு எனக்கு இப்போ நஷ்டம். ஓகே, அது மட்டுமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த செகண்ட் அண்ட் தேர்டு அப்பாயின்மெண்ட்டை சுற்றி நான் வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன். அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி. இப்போ தேர்ஸ்டே, ஃப்ரைடே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து ஸ்குவீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அண்ட் அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரூம். நம்ம ரூம் 9 நாளைக்கு போட்டிருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளைக்கு போட வேண்டியதாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி, அதாவது ஒரு பிளான் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறத அந்த மெயின் பிளான் சேஞ்ச் ஆகினா இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்துட்டு எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுத்து எல்லாரோட இதையும் சரி பண்ணி, ஏன்னா எனக்கு அதுதான் மெயின், அதை சுற்றி தான் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணணும். ஸோ அதை வச்சு நான் எல்லாமே சரி பண்ணி இப்போ வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்டு, ஃபுல் லெக்கிங் அந்த மாதிரியான ஃபுல்லி கவர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வெயில் இருந்தாலும் ஃபுல்லி கவர்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதிர்பார்க்கல. பட் சம்ஹவ் நான் ஓரளவுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்குது, நம்ம இந்த ஊர் நிறையா சுற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து பரிச்சயமாயிருவோம்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்துட்டு அந்த ட்ராவல் சிக்னஸ், அந்த டயர்டு, வாட் எவர் இட் இஸ், இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சரியாயிடும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see how it goes.